பேசில் தி கிரேட் 329 முதல் 379 ஏடி கபதோசியாவின் கெய்சரையாவில் பிறந்த ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது தாய் எமேலியா மற்றும் பாட்டி மாக்ரினா அவரை சிறுவயதிலிருந்தே ஜெபமும் பரிசுத்தமும் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிநடத்தினர். மிகவும் புத்திசாலியாக இருந்த பேசில் ஆதென்ஸ் போன்ற பெரிய கல்வி மையங்களில் தத்துவம், இலக்கியம், அறிவியல் போன்ற பல துறைகளில் உயர்கல்வி பெற்றார். அந்த காலத்தில் அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் பின்னர் நாசியன்சஸ் கிரீகோரி என புகழ் பெற்றவர். உயர்கல்விக்கு பிறகு உலக புகழை துறந்து எளிய ஜெபமும் சேவையும் நிறைந்த துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். கபதோசியாவில் ஒரு துறவற இயக்கத்தை நிறுவி துறவிகளுக்கான ஒழுக்க விதிகளையும் உருவாக்கினார். இன்று வரை கிழக்கு கிறிஸ்தவ உலகம் அந்த விதிகளை மதிக்கிறது. அவரது ஞானமும் தலைமைத்துவமும் காரணமாக அவர் கெய்சரையாவின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆயராக இருந்தபோது ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றவர்கள் ஆகியோருக்காக அவர் செய்த சேவை மிக பெரிதானது. பாசிலேயஸ் என்ற பெரிய சேவை மையத்தை உருவாக்கினார். அதில் மருத்துவமனை, ஏழை இல்லம், முதியோர் பராமரிப்பு மையம் போன்றவை இருந்தன. இது கிறிஸ்தவ சமூக சேவையின் முதல் பெரிய மையமாக கருதப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் தெய்வீகத்தை குறைக்கும் தவறான போதனைகள் எழுந்தபோது பேசில் வலுவாக எதிர்த்து நின்றார். அவரது ஆன் த ஹோலி ஸ்பிரிட் என்ற நூல் திரித்துவ விசுவாசத்தை தெளிவுபடுத்தியது. நோயால் பல ஆண்டுகள் போராடிய அவர் 379 ஏடியில் 49 வயதில் இறைவனிடத்தில் சேர்ந்தார். குறுகிய ஆயுள் இருந்தாலும் அவரது சேவைகள், போதனைகள், துறவற விதிகள் ஆகியவை கிறிஸ்தவ சபையை மாற்றியமைத்தன. அதனால் இன்று வரை அவர் பேசில் தி கிரேட் என மரியாதையுடன் நினைவு கூறப்படுகிறார்.